வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜோதிடம் மகாபாரதம் நம்ம வழக்கமாக பதிவு செய்கிறது. ஒரு விசேஷம் என்னென்னா இப்போ இந்த குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி வந்து அதான் நான் என்னடா அது சரி நம்ம எதுவும் பேசலைன்னு நினச்சேன். இப்போ அந்த குரு பயிற்சி நம்ம பேசி பண்ணிட்டோன்னாக்கா ஏன்னா சிம்பிளாக பேசுவேன், ரொம்ப வந்து வளவலா குலகலாம் டீப்பாக பார்த்ததில்ல. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேள்விப்படும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, குருவை சுற்றி நிறைய நமக்கு இருக்கிற நிலாக்கள் மாதிரி அதுக்கு ஒரு 16 நிலாக்கள் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் அதிகமாச்சு, எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூடி இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80க்கு மேற்பட்ட நிலாக்கள் குருவை சுற்றி வருது அப்படின்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள். அப்போது சூரியனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரகம்னா அப்போ அதனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு மிக அதிகமாகவே பிரதிபலிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறை அதை சந்திக்கின்ற போது, அதாவது மிக நெருக்கமாக ஒரு இடம் இருக்குது. இப்போ மிக நெருக்கமான இடம்னு நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பூமி இருக்கு இல்லைங்களா, பூமி வந்து சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம். நம்ம ஜோதிடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சூரியனை நம்ம சுற்றி வருவதாக நம்ம ஜாதகத்தில் வந்து நம்ம பதிவு செய்கிறோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம மையப்படுத்திக்கிட்டு சூரியன் சுற்றி வருவது தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் உண்மையிலே வந்து சூரியனை சுற்றி வருது நம்ம அப்படிங்கிறனால, இப்போ சூரியன் வந்து மேசத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பூமி எங்கே இருக்குன்னா உங்களுக்கு துலாமில் இருக்கும், கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கும். அவன் நேர் 180 டிகிரி ஆப்போசிட்டில் உங்களுக்கு இருக்கும். இப்போ ரிஷபத்துனா உங்களுக்கு அது விருச்சிகத்தில் இருக்கும். இப்போ இப்படியே அங்கே நாங்கள் ரொட்டேட் ஆகும்போது நீங்கள் இந்த பக்கம் ரொட்டேட் ஆகிட்டு பூமி எங்கிட்ட ரொட்டேட் ஆகும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 5 மாதங்கள் மட்டுமே பூமி குருவை ஒரு சரியான கோணத்தில் சந்திக்குன்னு சொல்லலாம், பார்வைப்படுதுன்னு சொல்லலாம். அப்போ எந்த மாதங்கள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வைகாசி மாதத்தில் உங்களுக்கு இந்த குரு இப்போ கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இல்லைங்களா. இப்போ கடகத்துக்கு பயிற்சி ஆகும்போது பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கும், சூரியன் ரிஷபத்தில் இருக்கும் வைகாசி மாதத்தில். அப்போது இது வந்து திரிகோண பார்வையாக பார்க்கப்படுது. இந்த வைகாசி மாதத்தில் சூரியன் அங்கே இருக்குது, பூமி இருக்கிறது விருச்சிக ராசியில் இருக்குது. விருச்சிக ராசியிலேருந்து திரிகோண பார்வையாக இந்த கடகம் இருக்குது. அப்போ இந்த வைகாசி மாதத்தில் நுழையும் போதே பூமியினுடைய நேரடி பார்வைக்கு வர்றாரு, அதாவது திரிகோண பார்வைன்னு சொல்கிறது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஆமாம், முக்கோண வடிவம். அந்த வகையில் வந்து இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு குருவனுடைய பார்வை நேரடியாக இவருக்கு பூமிக்கு கிடைக்குது. இது ஒன்று. இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வைகாசிக்கு அப்புறம் எங்கே வந்து பூமியினுடைய நேரடி கோணம் பார்வை இருக்குன்னா உங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னியில் இருக்கும், பூமி வந்து உங்களுக்கு மீனத்தில் இருக்கும். அப்போ மீனத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கடகத்தை வந்து திரிகோண பார்வையாக பார்க்குறாரு. இதற்கு அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பூமி குருவனுடைய இடத்துக்கே பாசிங் ஆகிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மார்கழி மாதங்கும்போது சூரியன் வந்து உங்களுக்கு தனுசில் இருக்கும், பூமி மிதனத்தில் இருக்கும். அப்போ குருவனுடைய கடகராசிக்கு நெருக்கத்துக்கு அவர் வந்துடுறார். அதற்கு பிறகு தை மாதம் முழுக்க குருவுடன் சேர்ந்தே ட்ராவல் பண்ணுற மாதிரியாக பூமி இருக்கும். அதுக்கப்புறம் மாசி மாதத்தில் சூரியன் உங்களுக்கு கும்பத்தில் இருக்கும், பூமி சிம்மத்தில் இருக்கும். அப்போது இந்த பயிற்சி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் அளிக்கிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த குறிப்பிட்ட 5 மாதங்கள் நேரடி பார்வையில் இருக்கிறதுனால. அப்போ எதாவது பாருங்கள், வைகாசி, புரட்டாசி, மார்கழி, தை, மாசி ஆகிய இந்த 5 மாதங்கள் தான் இந்த குரு உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதமாக. குரு பயிற்சியால் அவர் நன்மையோ தீமையோ எது வேணாலும். அப்போ இந்த 5 மாதங்களில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் நம்ம சொல்லக்கூடியது. இதுவும் கூட உங்களுக்கு பொது தான், இந்த பலன் சொல்லக்கூடியது கூட உங்களுக்கு பொது தான். அப்போது குரு உங்களுக்கு நன்மையான கிரகமாக இருந்தால், உங்களுக்கு சுப கிரகமாக இருந்தால் அவர் சுபமான பலன்களை இந்த 5 மாதங்களும் உங்களுக்கு கொடுப்பார். அவரே உங்களுடைய லக்னத்துக்கு தீமையான கிரகமாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட 5 மாதங்களில் உங்களுக்கு தீமைகளை செய்வார். அடிப்படையான ஃபார்முலா இதுதான். அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியாக பலன்களை கொடுப்பார், நம்ம ராசிக்கு சொல்கிறதில்ல லக்னத்தை தான் சொல்கிறோம். அப்போது எந்தெந்த லக்னங்களுக்கு இது பாசிட்டிவாக இருக்குது, எந்தெந்த லக்னங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது பார்க்கலாம். இப்போ அந்த பொதுவான பலன்கள்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல சார்,
அந்த பொதுவான பலன்கள்ன்றது பொதுவான பலனே இதுதான், இவ்வளோ தான். அப்போ எல்லா நாளும் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 365 நாளும் அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார், அப்படி கிடையாது. அது என்ன ஒன்று, ஒவ்வொரு நாளும் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இதே கோணங்கள் இருக்கு இல்லைங்களா, இதே கோணங்கள்லாம் எவ்ரிடே 2 hours சந்திப்பீங்க. ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த 2 மணி நேரம் எதுங்கிறது உங்களுடைய லக்ன பாசிங்க வச்சு இருக்குது. ஜாதகத்தை பார்த்து உனக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அது வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் டீப்பாக போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும், இதில் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் நீங்கள் இன்னும் ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர் அன்றைக்கி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான யாருக்கு வந்து நன்மை அளிக்கும் யாருக்கு தீமை அளிக்கும் அப்படிங்கிற லக்னத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியதுனால அது கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. ரிஷப லக்னத்துக்கு ஒரு குரு வந்து 11ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி. குடும்ப சாணமான 2ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் உட்காந்து வந்து பல பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்காரு. எதிர்பாராத நிகழ்வுகள்லாம் பண்ணியிருக்காரு குடும்பத்தில். எல்லாமே அவங்களுடைய தனம், வாக்கு, குடும்பம், கல்விங்கிற 4 விஷயங்களில் வந்து உட்காந்துக்கிட்டு, ஏன்னா ஒரு எதிரான ரிஷப லக்னம் வந்து சுக்கிரன் வந்து அசுரகுரு, இவர் தேவகுரு. ஒரு முரணான ஆள் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு படாத பாடுபடுத்தினா எப்படி இருக்கும்? நிம்மதியாக இருக்காது, ஆளை துரத்தவும் முடியாது, வச்சுக்கவும் முடியாது. அதனால் பல பிரச்சனை இருக்கணும். மதிப்பு மிக்க ஒரு ஆள் வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஒரு டார்ச்சர் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அவஸ்தையை ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க இது நாள் வரைக்கும் அனுபவிச்சிருப்பாங்க. ராசின்னு எடுத்துக்கிட்டோன்னா கார்த்திகை மாதத்தில் பிறந்தவங்க இந்த ரிஷப ராசியாகவே இருப்பாங்க. ஆக இந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்தவங்க, அதே மாதிரி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க, இவங்கெல்லாம் சொல்ல ஒண்ணாத ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருப்பாங்க. இந்த ஆள் நகர்ந்து இப்போது கடகத்துக்கு போயிடுறாரு. 2ஆம் வீட்டிலேருந்து பெயர்ந்து மறைமுகமான எதிரியின் ஸ்தானத்துக்கு போயிடுறாரு, உச்சம் பெறாரு. வீட்டை விட்டு போனாரே தவிர மறைமுகமான எதிரியினுடைய வேலை செய்யறது பார்க்குறாரு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் மறைமுகமாக பிரச்சனை முழுமையாகலை மறைமுகமான பிரச்சனைகளை செய்யக்கூடியவராக இந்த குரு பயணிக்கிறாரு. ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையுங்கிறது தான். மறைமுகமான செய்யக்கூடிய தொல்லைகள் உங்களுக்கு லாபகரமாக எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விதமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக ரிஷப லக்னத்துக்காரவங்க எல்லா விஷயத்துலையும் ஒரு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாள். ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய ஓடும், வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து அது ஒரு மரியாதை நிமித்தமாக, மரியாதையை காப்பாற்றுறதுக்காகவே இந்த கடந்த வருடம் ஃபுல்லாக அவங்க ஓடி சமாளிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலும் அந்த பெண்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். ரிஷப லக்ன பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய விதமான சிரமத்தையும் சங்கடங்களையும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளையும் சந்தித்தவங்களாக இருப்பாங்க. குடும்பத்துக்குள்ளே அவங்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் தான் பெண்களுக்கெல்லாம். ஆண்களுக்கு ரிலீஃப் தான். இந்த ரெண்டுமே ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பரவாயில்ல. வேறு என்ன கேளுங்க? ஆரம்ப கல்வி குழந்தைகள் வந்து கல்வி வந்து சிறப்பு தான். இது நாள் வரைக்கும் இருந்த நிலையை விட இது கொஞ்சம் பெட்ரு. ஏன்னா டீச்சர்ஸ்னால கொஞ்சம் இவங்க சிரமத்துக்குள்ளாக இருப்பாங்க. கொஞ்சம் கண்டிஷனான பெருடைய, அதாவது இடக்கு முடக்கா கேள்வி கூடியவங்களாக இருந்திருப்பாங்க. அதெல்லாம் மாறி இப்போ கல்வியெல்லாம் சிறப்பு தான். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஆசிரியர்னால ஏற்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு குறையுது. கல்வி சிறப்பு தான். நல்ல டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது 3வது வருடமாக இருந்தால் சிறப்பு. அதில் எந்த இதுவாக இருந்தாலும், எந்த டிகிரியில் இருந்தாங்கனாலும் இந்த கல்வி வந்து அவங்களுக்கு இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நல்லாயிருக்கு. முந்தையதோட மதிப்பெண்கள் நல்லா தான் இருக்கும். ஓகே. வேலை வாய்ப்பு, புதுசாக வேலை தர்றவங்களுக்கு எந்த நிலைமை? இப்போது வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும். கடல் கடந்து போகலாம், அது ஒன்று. இது வந்து வருவாய் பெருக்கக்கூடிய மாதங்கள் தான். அதான் எல்லாத்துக்குமே நம்ம என்னென்னு கேட்டால், இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் அதே எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய மாதங்கள்லாம் இப்போ இந்த வைகாசி மாதம் இது பயிற்சி, குரு பயிற்சி,
இந்த மாதமே அவங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து புரட்டாசி மாதங்கள். புரட்டாசி மாதத்தில் வந்து அது ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு பூமி வர்றது புரட்டாசி மாதம், அதுவும் நல்லாயிருக்கும். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவுடைய நெருக்கமாக போகிறாரு. எங்கேன்னு கேட்டிங்கன்னா மார்கழி, தை, மாசி இந்த 3 மாதங்களில் ரொம்ப நெருக்கமாக குருவினுடைய இடத்துக்கே இந்த பூமி பயணிக்கிறனால இவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட மாதங்கள் எல்லாமே நல்ல பலன் தரக்கூடிய விதமாகத்தான் இந்த ரிஷப லக்னத்துக்கு இருக்குது. ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பு, கல்வி இதெல்லாம் சிறப்பாக தான் இருக்குது. வீடு வாகனங்கள்லாம் அதெல்லாம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா 3ஆம் இடத்து தானே பயிற்சி ஆகிறாரு. அதாவது வாங்கிறதுக்கான முதலீடுகளை செய்யலாம், நிலம் வாங்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கே தவிர வீடு கட்ட முடியாது இப்போதைக்கு. வாகனமும் வாங்க முடியாது. வாகனத்தினால் விரைய செலவுகள் ஏற்படலாம், எதிர்பாராத விபத்துகள் உண்டு. ஏன்னா 3ஆம் இடம் இல்லைங்களா, வாகனத்துக்கு 4ஆம் இடம் அதெல்லாம் இருக்குது. 3ஆம் இடம் வந்து அது சரராசியாக இருக்கிறனால இவங்களுக்கு வாகனத்தினால் ஒன்று விரைய செலவுகள் ஏற்படும். ஏன்னா 8ஆம் இடத்து அதிபதி இல்லையா, 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அதனால் சின்ன பத்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை, வாகனங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படலாம், அவ்வளோதான். திருமணம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமணம் இப்போ ஆகக்கூடிய காலங்கள் இருக்குது அவங்களுக்கு. திருமண வாழ்க்கைங்கிறது 7ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. திரிகோண பார்வையாக விருச்சிகத்தை அவர் பார்க்குறாரு. விருச்சிகங்களோட 7ஆம் இடம் தான். திருமணம் தடைப்பட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நல்லா இருக்குது. நல்ல ஒரு வெளிநாட்டை சேர்ந்த பெண்ணை மணக்கக்கூடிய அளவுக்குலாம் சிலருக்கு யோகமாக அமையிருக்கு. இல்லைடா இவங்களே வெளிநாடு போகிற மாதிரியாக இருக்குது. இப்போ பெண்களாக இருந்தாங்கன்னா திருமணமாகி வெளிநாடு போகக்கூடிய யோகத்தையும் கொடுக்கக்கூடிய விதமாக இருக்குது. ரொம்ப லக்ஸுரியான இடத்துக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. திருமண தடை நீங்கள் இருக்குது. குழந்தை பாக்கியம், குழந்தையுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? குழந்தை பாக்கியம்ங்கிறது 5ஆம் இடம், அதுவும் 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டது தான். இவங்களுடைய திருமண இடத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்து அதிபதி. இந்த நிலையில் இருக்கார் குரு. அதனால் குழந்தை பாக்கியமும் இவங்களுக்கு சிறப்புன்னே சொல்லலாம், நல்லா இருக்குது. ஓகே. அப்போது உங்களுடைய உடல்நிலை பாதிப்பு எங்கே இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? இந்த ஆரோக்கியத்தில் தான் இவங்க கவனம் செலுத்தணும். ஏன்னா பொதுவாகவே இவங்க நேரம் தவறி சாப்பிட்றவங்க. நேரம் தவறி சாப்பிட்றதுனால என்ன, வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் தான் பெரும்பாலும் இவங்களுக்கு சிறிய வயதிலேருந்தே இருக்கும். நினச்ச நேரத்துக்கு சாப்பிடுவாங்க. ஏன்னா மனம் போன போக்கில் வாழ்கிறவங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தவங்களுக்கு ரொம்ப உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த பொது விஷயத்துலேயும் கவனம் அதிகமாக செலுத்துவாங்க. தன்னுடைய இண்டிவிஜுவலில் வந்து கவனம் செலுத்த மாட்டாங்க. நம்பினவங்கள கைவிட மாட்டாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் நம்பி போயிட்டீங்கன்னா எல்லாம் செய்வாங்க. அவங்க இண்டிவிஜுவலை விட்டுட்டு எந்த பொறுப்புலையும் இருக்கவும் மாட்டாங்க. நீங்கள் ஒரு பொறுப்பை கொடுத்து நீங்கள் தான் செய்யணும், இல்லை எனக்கு வேண்டாம், இப்போதைக்கு நான் செஞ்சிட்றேன் அப்படிங்கிற ஆள். அப்போது வந்து இவங்க இந்த ஆரோக்கியத்தில் கவனம் இல்லாமலே இருப்பாங்க. அதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் நேரம் தவறி சாப்பிட்றது முதல்ல தவிர்க்கணும், எந்த வயசு இருந்தவங்களாலும் சரி. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 50-60 கடந்தவங்களாக இருந்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் சிக்கல். ஆனால் ஆரோக்கியம் கெடும். அப்போ ஆரோக்கியத்தில் ஒரு கவனம் செலுத்திங்க. ஏன்னா 6ஆம் இடத்தெல்லாம் ஒரு நோய் ஸ்தானத்தெல்லாம் பார்க்கல, அவர் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 3 இடங்களுமே நோய் ஸ்தானத்தை பார்க்கல. அவர் நோய் ஸ்தானத்தை பார்த்தா கிளியர் ஆகணும்னு. சனி வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆரோக்கியமாக இருக்கும். சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடியது தான் உங்களுக்கு இதாகும். குருவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து கடைப்பிடிக்கணும். ரிஷப லக்னத்தில் உள்ளவங்க ஆரோக்கியத்தில் கவனம்னு அடுத்த 2 வருடங்கள், ஒரு வருடம் முடிஞ்சு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குற மாதிரியான கிரக நிலை அமையுது. அது இங்கேருந்தே நீங்கள் ஒரு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கணும். நேரம் தவறாமல் சாப்பிடுங்க. நேரம் தவறாமல் சாப்பிட்டாலே உங்களுக்கு பிரச்சனையில் ஆரோக்கியத்தில் சிறப்பு இருக்குது. இப்போ ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் தான். அதாவது ஒரு இவங்களும் மீண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது ரிலீஃப் ஆகுறாங்க. முழுமையாக ஆகலை, ஏதோ கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கு தான் செய்யும். மறைமுக எதிரி ஆகிடுறாருல. 11ஆம் இடத்து அதிபதி மறைமுக எதிரி ஆகிடுறாரு. நேரடியாக தொந்தரவு கிடையாது, மறைமுகமாக தொந்தரவு. இப்போ வீட்டிலே இருந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்தவர் ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போயிட்டு இருந்து ஒரு ஃபோன் மூலமாக தொல்லை கொடுத்துட்டு கரெக்டாக சொன்னீங்க. அந்த மாதிரியாக இருக்கும்.
ஏன்னா ஒவ்வொருத்தவங்க கேரக்டர் தான். இப்போ இது வந்து அசுர குரு அது தேவகுரு அப்படிங்கும்போது ரெண்டுமே எதிர் துருவங்கள் மாதிரியாக செயல்படக்கூடியது. அவர் நல்லவர் தான், குரு வந்து நல்லவர் தான் அப்படின்னாலும் யாருக்கு நல்லவர்னு இருக்கு இல்லையா, அவரை சார்ந்தவர்களுக்கு நல்லது, மற்றவங்களுக்கு அப்படிங்கிறதுல எதிர் துருவமாக இருக்கிறவங்க. தண்ணியே நெருப்பு எப்படி ஒன்றாகும்? நெருப்போடு சேர்ந்தால் ரொம்ப குதூகலமாக இருக்கும், தண்ணியோடு சேர்ந்தால் அது இன்னும் நல்லா பிரதிபலிக்கும். அதனால் ஒரு லக்கணத்தினுடைய தன்மைன்னு ஒன்று இருக்குது. அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி செல்லுகின்ற இடம் எந்த மாதிரியான பலன்கள் அமையும் அப்படிங்கிறது தான். இது ஓரளவுக்கு ரிஷப லக்கணத்துக்கு இந்த குரு பயிற்சி. ஆமாம், போன வருஷம் இந்த வருஷம் பரவாயில்ல, போன வருஷம் இந்த வருஷம் பெட்டர். ஆமாம். ஓகே, அடுத்த லக்கணத்தை பார்க்கலாம் சார். பார்க்கலாம்.